குடியரசுத் தலைவர்ல இந்த வீடியோல அவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பதவி காலம். இந்த பதவி காலம் பத்தி சொல்லக்கூடிய சரத்து 67. இது என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவரால எவ்வளவு காலம் அந்த பதவியில இருக்க முடியும் அப்படின்னா 5 வருடங்கள் இருக்க முடியும். இந்த 5 வருடங்களுக்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும். புதிய குடியரசுத் தலைவர் அந்த அலுவலகத்திற்கு வரும் வரை அந்த ஆல்ரெடி பதவியில இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பதவியிலே இருப்பாரு. அது அடுத்து காலி இடம். எப்படிலாம் காலி இடம் ஆகும்? முதல்ல அவரு ராஜினாமா பண்ணலாம். ராஜினாமா பண்ணியிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா காலி இடம் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் முடிஞ்சா காலாவதி ஆனா உருவாகும். மரணம் நிகழ்ந்தால் உருவாகும். அல்லது அவருடைய தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவித்தார். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் மற்றும் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனை தீர்த்து வைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திற்கு தான் இருக்கு. அந்த உச்ச நீதிமன்றம் தேர்தல் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி அந்த பதவியில் தொடர முடியாது. இது போக என்னதுன்னா அவரை என்ன பண்ணலாம்? நீக்கம் பண்ணலாம். யாரால துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பதவியில இருந்து நீக்கம் பண்ண முடியும் அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தால் மட்டுமே முடியும், வேற யாராலையும் முடியாது. அடுத்து அவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். குடியரசுத் தலைவருக்கு நிறைய அதிகாரம் இருந்துச்சு. ஆனா துணை குடியரசுத் தலைவருக்கு 2 அதிகாரம் தான், 2 அதிகாரங்கள் மற்றும் பணிகள் தான். ஒண்ணு சரத்து 64 சொல்லுது அவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார். அப்போ மாநிலங்களவை தலைவர் யாரு அப்படின்னா இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் இருந்தார்னா கண்டிப்பா அவர் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் செயல்படுவார். அடுத்து சரத்து 70 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவியிடம் காலியாக உள்ள போது துணை குடியரசுத் தலைவர் அந்த இடத்தில் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்படுவார். ஒரே ஒரு விஷயம், அவராக 6 மாதங்கள் மட்டுமே குடியரசுத் தலைவராக செயல்பட முடியும். அடுத்து மாதிரி. இந்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அந்த மாதிரி நம்ம அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்திய அரசியலமைப்பினுடைய துணை குடியரசுத் தலைவருக்கும் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு அப்படின்னா இருவரும் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்படுவார்கள். ஆனா அமெரிக்க குடியரசுத் தலைவர் மீதமுள்ள காலம் முழுவதும் குடியரசுத் தலைவராக இருப்பார். ஆனால் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் 6 மாதம் மட்டுமே இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். இது